ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டிக்காரன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தா வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் உப்பு ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக பாயில் ஆன உடனே நம்ம வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் கொட்டி 8 to 10 minutes நல்லா அதை குக் ஆகிறதுக்காக விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 8 minutes விட்டுருங்க. 8 minutes அப்புறம் பாஸ்தா நல்லா பாயில் ஆகிட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஜார்னி வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண பாஸ்தா ஸ்டிக்கி ஆகக்கூடாது, அதுக்காக ஆயிலும் கோல்டு வாட்டரும் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பியூரி ஆகிற அளவுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு சாட்டேஜ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி அதில் ஆட் பண்ணி மூடி போட்டு அதை ஒரு 2 minutes நல்லா குக் பண்ணுறேன். 2 minutes அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகனோ, ஒயிட் பெப்பர், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த சாஸில் டொமேட்டோ கச்சப் கொஞ்சமாக சேர்க்குறேன் டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளோட பாஸ்தா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சமாக பெல் பெப்பர், க்ரீன் பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக நான் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்படியே பிளேட் பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தா எப்படி வீட்டிலே சேர்த்துன்னு இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். உங்களுக்கு மேலும் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் ரெசிபி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.